ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வின்டருக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் சூப். ரெஸ்டாரண்ட் மாதிரியே எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நல்ல ஒரு வின்டர் டைமில் இந்த மாதிரி சுட சுட ஒரு கப்பில் வந்துட்டு சூப் விட்டு நீங்கள் ஸ்பூன் போட்டு குடிச்சிங்கன்னா அதை விட ஒரு அலாதியான ஒரு சுகமே இருக்காது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த சூப். இந்த ஹெல்த்தியான சூப் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. அது பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் வெளியும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாம் இன்னைக்கு செய்ய போகிற வெஜிடபிள் சூப்புக்கு வந்துட்டு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு கேரட் எடுத்துருக்கிறேன். உங்கள் பாருங்க, இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி முட்டைக்கோசு இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பீன்ஸ் எடுத்துருக்கிறேன், அதையும் இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு பேசிக்கான வெஜிடபிள்ஸாக இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு இது கூட ப்ரோக்கலி போடலாம், காலிஃப்ளவர் போடலாம், பட்டாணி போடலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் எது போட்டிங்கனாலும். நான் வந்து ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு வேக வச்ச ஸ்வீட் கார்ன். இதுவும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பூண்டு வந்துட்டு ஒரு 2-3 பல் பூண்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சியும் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் துண்டு, அதையும் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம், அதையும் ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க போதும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம இந்த பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இந்த இஞ்சியும் சேர்த்திக்கோங்க. ரெண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். இதோட அந்த பச்சை வாசனை போய் ஒரு நல்ல ஸ்மெல் வரும், ஃப்ரை ஆகிற ஸ்மெல். அது வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா மனம் வருது. இப்போ இந்த வெங்காயம் சேர்த்தில அதில் எல்லாமே நல்லா ஃபைனாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா அவங்க கஷ்டப்படாமல் சாப்பிட்ருவாங்க. பெரிய பெரிய பீஸஸாக இருந்ததுன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, எடுத்து வெளியில் வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க எல்லா வெஜிடபிள்ஸையுமே. இந்த வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டோம். வெங்காயமும் வதங்கிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், இந்த காணியும் இதோடய சேர்த்திடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தனோம்னா இந்த காயெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் சீக்கிரமே. நீங்கள் ஆயில் பதிலாக பட்டர் யூஸ் பண்ணலாம் இது தாளிக்கிறதுக்கு. அது இன்னுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இதில் ஒரு 5 நிமிஷம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது பாருங்க, நல்லா கொதி வருது. இப்போ இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் இது இப்படியே கொதிச்சு இந்த வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவர் எல்லாம் இந்த தண்ணியில் வந்துட்டு இறங்கணும். இந்த சூப்பில் ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு இது இப்படியே கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது இப்படியே கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் to 7 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அப்போ தான் இந்த வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவர் வந்துட்டு இந்த தண்ணியில் இறங்கும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் லிட் போட்டு. இப்போ ஒரு 7 நிமிஷம் பக்கமாக நம்மளோட சூப் வந்து கொதிச்சிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, சூப்போட கலரே சேஞ்ச் ஆகி தெரியுதுல. நல்லா வெந்திருக்கும் நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம். நம்ம காய் வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துனோம். இப்போ சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நீங்கள் கம்மியாகவே சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் யாருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அவங்கவுங்க சேர்த்திக்குவாங்க மறுபடியும் சர்வ் பண்ணும்போது. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். பெப்பரும் அப்படி தான் கம்மியாகவே சேர்த்திக்கோங்க. தேவைப்படும் போது சேர்த்திக்கலாம். இதில் ஒரு 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துங்க. இது வந்துட்டு ஒரு மாதிரி பேலன்ஸ்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சூப்புக்கு. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதில் விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு இது நம்ம ஹெல்த்தியாக செய்கிறோம், அதனால் நான் வினிகர் எதுவும் விடலை. இப்போ இது வந்துட்டு தண்ணியாக இருக்குல்ல, நமக்கு அந்த ஹோட்டலோட அந்த டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னா நம்ம இதில் வந்துட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் கரைச்சி விடணும். ஒரு 1.5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து சூப் நல்லா கொதிக்கும் போது இந்த கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு நல்லா இப்படி விட்டு கைவிடாமல் இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு, நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் சூப் மாதிரி ஆயிடுச்சுட்டு இப்போது டெக்ஸ்சர் இதோடது. இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் உங்ககிட்ட வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன்ஸ் பார்ட்டை வந்துட்டு வெட்டி இது மேலே போடலாம், நல்லாயிருக்கும். இப்போ எங்கிட்ட ஸ்டாக்கில் வெங்காயத்தாள் இல்லை, அதனால நான் வந்துட்டு கொத்தமல்லி தலையை அதோட தண்டோடு சேர்த்து வெட்டி வச்சுருக்கேன்.
இந்த தண்டு வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சூப்புக்கு. ஒரு செலரி தண்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதோட டேஸ்ட் மாதிரி இருக்கும் இந்த கொத்தமல்லி தழை. நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் சூப் ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஹோட்டல்ல போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம்னா ஒரு சூப் வந்துட்டு மினிமம் 120 rupees அந்த ரேஞ்ச் போடுறாங்க இப்பெல்லாம். நல்ல ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டோம்னா நம்ம வீட்லயே ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா, ரெஸ்டாரண்ட்டை விடவே டேஸ்டியா நம்மளால செய்ய முடியும். நம்மளோட சூப் ரெடி. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட வெஜிடபிள் சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு சூப் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ திக்கா நல்ல ரெஸ்டாரண்ட் மாதிரியே இருக்குல்ல பார்க்கறதுக்கு. டேஸ்ட்டும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட் போகவே தேவையில்லை, வீட்லேயே சூப்பராக சூப் செஞ்சு குடிக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே வந்து பெப்பர் பவுடர், சால்ட் எது வேணுமோ உங்களுக்கு எக்ஸஸ் வேணும்னா நீங்கள் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை உங்க வீட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் சொன்னே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.